Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகள் இறங்கி தள்ளிய அவலம் அரங்கேறியது. திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து கண்ணமங்கலம் அருகே பழுதானது. இதனால் அவதியடைந்த பயணிகள் தாங்களே இறங்கி பேருந்தை தள்ளினர். இதுகுறித்த காட்சிகள் வெளியாகி திறனற்ற திமுக ஆட்சியின் போக்குவரத்து துறையின் அவலட்சணத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் தொடர் மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளான அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி, அருணாச்சலபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதன் காரணமாக பொதுமக்கள், குழந்தைகள் மிகவும் அவதியடைந்தனர். இந்நிலையில் திமுக ஆட்சியையும் மின்வெட்டையும் பிரிக்க இயலாதென மக்கள் விமர்சித்திருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான கடுகுதடி பகுதியில் தீயணைப்பு நிலையம் இல்லாததால் சாலையின் குறுக்கே முறிந்து விழுந்த மரத்தை ஊர் பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகள் இணைந்து அகற்றினர். சாலையின் குறுக்கே மரம் முறிந்து விழுந்த போது அவ்வழியாக யாரும் செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் மலை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே மலை கிராமங்களில் அடிக்கடி மரம் முறிந்து விழும் நிலையில் அதனை விரைந்து அப்புறப்படுத்துவதற்கு வசதியாக தீயணைப்பு நிலையம் அமைக்காமல் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடியில் ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2024 அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வு, இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்டவற்றை அவர்லேண்ட் தனியார் ஒப்பந்த நிறுவனம் வழங்காமல் முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஆனால் விடியா திமுக அரசின் மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே அடிப்படை வசதிகள் இல்லாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். அழகுப்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதிகளான தண்ணீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் தொகுதியில் பொதுமக்கள் அடிப்படை வசதியின்றி தவிக்கும் அளவுக்கு விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகம் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.